இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய நிறைய இண்டெக்ஸ் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. நிஃப்டி 50ல 200 புள்ளி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். பிஎஸ்சி லிமிடெட் சூப்பரான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் கிட்டத்தட்ட 6% மேலே பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றி பார்ப்போம். க்ரோ ஐபிஓ முடிஞ்சு சூப்பரான லிஸ்டிங் கெயினில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். இன்றைக்கும் ஐடி செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக வருஷத்துக்கு 5 தடவை டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சூப்பரான ஒரு கம்பெனியை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸ்டாக்கை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷேரில் நம்ம முதலீடு பண்ணும்போது ஃபண்டமெண்டல் அனலைஸ் பண்ணுவோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஇ ரேஷியோ பார்ப்பாங்க, அதோட இன்ட்ரின்சிக் வேல்யூ என்ன இருக்குது, டிவிடெண்ட்டு எவ்வளோ தராங்க, அந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு முதலீடு பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணோம்னா ரிட்டர்ன் ஈக்விட்டி அதையும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கு எப்படி ட்ரேட் ஆகும் அப்படின்னா அந்த கம்பெனியோட இயர்னிங்ஸ், அதாவது அந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டு எந்த அளவுக்கு க்ரோ ஆகுதோ அந்த அளவுக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் க்ரோ ஆகும். ஷார்ட் டேர்மில் எப்படி அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் ட்ரேட் ஆனாலும் சரி, லாங் டேர்ம் எடுத்து பார்க்கும்போது கம்பெனியோட ப்ராஃபிட் தான் ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபெக்ட் பண்ணும். அதனால் ஒரு ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் பார்க்கக்கூடாது, அந்த கம்பெனி எந்த அளவுக்கு க்ரோத்தில் இருக்காங்க அப்படின்னு பார்த்து தான் நம்ம முதலீடு பண்ணோம். அதுலேயும் இந்த ROE பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். ரிட்டர்ன் ஈக்விட்டி அப்படின்னா என்னன்னா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் அமௌண்ட்டை அவங்க எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் ROE. இந்த ROE எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா நெட் இன்கம், அதாவது அந்த கம்பெனிக்கு வரக்கூடிய ப்ராஃபிட்டு, டேக்ஸு, அவங்களோட செலவு எல்லாமே போக வரக்கூடிய ப்ராஃபிட்டு டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி, அதாவது நம்மளோட பணம். இதை நம்ம கால்குலேஷன் பண்ணி பார்த்தாவே ROE கண்டுபிடிச்சிட முடியும். மினிமம் ROE பார்த்தீங்கன்னா 20% மேலே இருக்கிற மாதிரி நம்ம கம்பெனியை செலக்ட் பண்ணாதான் நம்ம அதிகமான வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் இந்த ROE பார்க்க மாட்டாங்க. ஆனால் நம்ம கண்டிப்பாக ROE செக் பண்ணணும். வேல்யூ இன்வெஸ்டிங்கில் இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு ROEயும் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். தொடர்ந்து 4-5 வருஷத்துக்கு ROE 20% மேலே இருக்கக்கூடிய கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் இருப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது இப்போ புதுசாக வரவங்க என்கிட்ட 100 ரூபாய் தான் இருக்குது, 100 ரூபாய்க்குள்ளே இருக்க ஸ்டாக்கை நான் போய் முதலீடு பண்ண போகிறேன், இல்லைனா என்கிட்ட 500 ரூபாய் தான் இருக்குது, 500 ரூபாய்க்குள்ளே இருக்க ஸ்டாக்கில் நான் போய் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் தான் பார்ப்பாங்க, கம்பெனி பார்க்க மாட்டாங்க. ஸ்டாக்கோட ப்ரைஸை நம்ம லாஸ்ட்டாக பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், இன்னொரு கம்பெனியோட ஸ்டாக்கு 1000 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா 10 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ் தான் கம்மியான வேல்யூஷனில் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் லாஸ்ட்டு தான், கம்பெனியோட வேல்யூ தான் நம்மளுக்கு முக்கியம். அதனால ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு நம்ம முதலீடு பண்ணக்கூடாது. கம்பெனியை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வேல்யூஷன் இருக்கக்கூடிய கம்பெனியை தான் நம்ம வாங்கணும். வெறும் ஸ்டாக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க, ஒரு கம்பெனியாக பாருங்கள். அப்போ தான் நம்மளால் கரெக்டான டெசிஷன் எடுக்க முடியும். இந்த ROE எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஜஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு கம்பெனியோட நேமு ப்ளஸ் ROE அப்படின்னு போட்டாவே நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இல்லைன்னா ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் போய்ட்டு கம்பெனியோட நேமை நம்ம சர்ச் பண்ணாவே அதோட டீட்டெயில் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கால்குலேஷன் பண்ண அவசியமே கிடையாது. ROE நம்மளால் ஈஸியாக எடுத்துக்க முடியும். இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 220 புள்ளிக்கு மேலே பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 26,000 புள்ளி பக்கத்தில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சூப்பருங்க. இந்த திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம மார்க்கெட் நல்லாவே பாசிட்டிவாக இருக்குது. அப்புறம் வியாழன் வெள்ளி வழக்கம் போல் கொஞ்சமாக கீழே கொண்டு போவாங்க. இன்றைக்கி மேக்ஸிமம் எல்லா இண்டெக்ஸும் நல்ல ஒரு பாசிட்டிவ் தான் இருக்காங்க. எம்ஓ டிஃபென்ஸ் கூட கிட்டத்தட்ட 0.50 பாசிட்டிவ், சில்வர் பீஸும் இன்றைக்கி 1% மேலே பாசிட்டிவ், கோல்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 0.64% மட்டும் நெகட்டிவில் இருக்காங்க. மற்றபடி ஆட்டோ பீஸு கிட்டத்தட்ட 1% பாசிட்டிவ், பார்மா பீஸு பாசிட்டிவ், ஐடி பீஸும் பாசிட்டிவ், நிஃப்டி பீஸும் பாசிட்டிவாக தான் இருக்காங்க. மிட் 150 பீஸ் கூட இன்றைக்கி பாசிட்டிவாக தான் இருக்காங்க. இதே மாதிரி பாசிட்டிவாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன தான் இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருந்தாலும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது. க்ரோ IPO முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டாக இருக்குது. லிஸ்டிங் கெயின் கிட்டத்தட்ட 12% பாசிட்டிவாக தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22% IPO ப்ரைஸ்லேருந்து அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த க்ரோ IPO கிடச்சதோ அவங்க எல்லாரும் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு வாரத்தில் 22% லாபம் அப்படிங்கிறது நல்ல சூப்பரான ஒரு லாபம். பிஎஸ்சியில் கிட்டத்தட்ட 14% ப்ரீமியத்தில் ஓப்பன் ஆனது. NSEயில் பார்த்தீங்கன்னா 12% ப்ரீமியத்தில் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 5 ரூபாயில் இருந்தது. எப்படி பார்த்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. நிறைய பேர் இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு தான் கிடச்சிருக்கும். யாருக்கெல்லாம் 22% ப்ரீமியத்தில் ஓப்பன் ஆகுதோ அவங்களுக்கு எல்லாரும் பார்த்தோன்னா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஒரு வாரத்தில் 22% லாபம் அப்படிங்கிறது நல்ல சூப்பரான ஒரு லாபம். பிஎஸ்சியில் கிட்டத்தட்ட 14% ப்ரீமியத்தில் ஓப்பன் ஆனது. NSEயில் 12% ப்ரீமியத்தில் ஓப்பன் ஆனிச்சு. ஆனால் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 5 ரூபாயில் இருந்தது. எப்படி பார்த்தாலும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு. நிறைய பேர் இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேருக்கு தான் கிடச்சிருக்கும். யாருக்கெல்லாம்
இந்த ஐபிஓ கிடச்சதோ அவங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அடுத்தது பிஎஸ்சி. இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 6% பாஸ்ட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கை நம்ம லாஸ்ட் 2-3 வாரமாக ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். எப்போ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் அந்த 2050 ரூபா போனுச்சோ அப்போ நம்ம ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கோம். நிறைய பேர் இந்த ஸ்டாக் அப்போ வாங்கியிருந்தேன், நல்ல ஒரு லாபம் எடுத்தோம். இன்னும் ஒரு சில பேர் அப்படியே வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று இவங்க ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க, சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதனால் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு 6% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுலேயே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி 2750 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கை நான் வாங்கியிருந்தேன், நான் மேலே வரவே இல்லை அப்போ நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க வாங்கின ப்ரைஸை விட அதிகமாக வந்திருக்கும். இந்த மாதிரி தாங்க ஒரு சூப்பரான ஒரு கம்பெனி ஸ்டாக்கை நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம கவலை பண்ண அவசியமே இல்லை. நம்ம சும்மா இருந்தாவே போதும், நம்ம வாங்கின ப்ரைஸை விட அதிகமான ப்ரைஸுக்கு போகும். அதுவும் அவங்க ஹையில் வாங்கியிருக்காங்க. இதுவே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த 2100 2200 போகும்போது கொஞ்சமாக வாங்கி அக்குமுலேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட ஆவரேஜ் ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடச்சிருக்கும். அதனால் இந்த மாதிரி கீழே போகும்போதெல்லாம் அதை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி 2000 ரூபாயில் இருந்து கிட்டத்தட்ட 1300 வரைக்கும் கீழே போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்க்ரீஸ் ஆகி 3000 வரைக்கும் போனாங்க. மறுபடியும் 3000 இருந்து 2050 வரைக்கும் கீழே வந்தாங்க. இப்போ அகைன் மறுபடியும் 2800 வந்துட்டாங்க. இந்த மாதிரி சூப்பரான கம்பெனி ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் கீழே போகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஒரு வாய்ப்பாக தான் வந்து பார்க்கணும். யாரெல்லாம் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிட்டாங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்டாக்லேருந்து நிறைய ஒரு லாபம் வந்து எடுத்திருப்பாங்க. நமக்கும் நல்ல ஒரு லாபம் கிடச்சிது. பார்க்கலாங்க, மறுபடியும் கண்டிப்பாக நல்ல ஒரு வாய்ப்பு இந்த ஸ்டாக்லேருந்து நம்மளுக்கு கிடைக்கும். இவங்களோட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் 2025 சேல்ஸ் 1068 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட்டை 557 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போன குவார்ட்டரில் 538 கோடி நெட் ப்ராஃபிட்டாக கொடுத்துருக்காங்க. இதுவே போன வருஷம் அதாவது 2024 செப்டம்பர் மாதம் 346 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட இபிஎஸ் 13.73 இருக்குது, அதாவது 13.73 ரூபா. இந்த கம்பெனி சூப்பரான ஒரு கம்பெனி, அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். என்ன தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ட்ரேட் ஆகுது ஆகலை அப்படின்னாலும், கம்பெனி க்ளோஸ் ஆகுது ஆகலை அப்படின்னாலும் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்சை நம்ம லாங் டர்முக்கு ஒரு ஆப்ஷனாக வந்து வச்சுக்கலாம். அடுத்தது நிஃப்டி பீஸு, அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ் தான். நம்ம இந்தியாவோட டாப் 50 கம்பெனிஸ் இந்த நிஃப்டி பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து முதலீடு பண்ணணும், அந்த முதலீடு லாங் டர்ம் பார்க்கும்போது நஷ்டமே வரக்கூடாது, லாபம் மட்டும்தான் வரணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் விசஸ் மியூச்சுவல் ஃபண்டு, அதாவது இண்டெக்ஸ் அதிகமான லாபம் தருமா இல்லை மியூச்சுவல் ஃபண்டு அதிகமான லாபம் தருமா அப்படின்னு வந்து பார்க்கும்போது இண்டெக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்மில் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக இண்டெக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லாபம் கொடுத்துருக்கும் மியூச்சுவல் ஃபண்டோட கம்பேர் பண்ணும்போது. மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 வருஷத்தில் நாங்கள் இவ்வளோ லாபம் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு லாஸ்ட் 30 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்டு தான் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டை வந்து பீட் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணை மூட்டு நம்ம வந்து முதலீடு பண்ணலாம். அதாவது மார்க்கெட்டு கீழே போனால் என்ன மேலே போனால் என்ன, நம்ம லாங் டர்முக்கு தான் நம்ம முதலீடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணிட்டு வந்தோம்னா லாங் டர்மில் அதிகமான வெல்த்தை இந்த நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த நிஃப்டி பீஸை பொறுத்த வரைக்கும் 293 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. எப்போல்லாம் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கோ அப்போல்லாம் ஒவ்வொரு குவான்டிட்டி வாங்கி கூட நம்ம வந்து சேர்த்து வைக்கலாம். எப்போல்லாம் மார்க்கெட் வந்து கீழே போகுதோ, மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுதோ அப்போ நம்ம அதிகமான அமௌண்ட்டை போட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சருக்கு நல்ல ஒரு வெல்த் கிரியேஷனாகவே இருக்கும். இது எப்போ நமக்கு வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னா நம்ம இந்தியாவே திவாலாகி போகணும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அப்படி தான் அவங்ககிட்ட பணமே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இன்னமும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி தான் இந்த நிஃப்டி இண்டெக்ஸு நம்ம இந்தியா பணம் இல்லாமல் திவாலானா கூட இந்த ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் இந்த இண்டெக்ஸில் முதலீடு பண்ணது நம்ம இந்தியாவில் முதலீடு பண்ணுற மாதிரி அர்த்தம். லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஐடி செக்டார் இருக்கக்கூடிய ஸ்டாக் எல்லாமே மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த லார்ஜ் கேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டாக்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவில் இருந்தாங்க. டிசிஎஸ் கிட்டத்தட்ட 2.33% பாசிட்டிவ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 1.5% பாசிட்டிவ், டெக் மஹேந்திரா 3% பாசிட்டிவ் இருந்தாங்க. விப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா 1.63% பாசிட்டிவ். ஏற்கனவே இந்த டேரிஃப் இஷ்யூ அப்படின்ற மாதிரி ஐடி செக்டார் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கோட ப்ரைஸும் நல்ல ஒரு டவுனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் பாசிட்டிவாக வந்திருக்காங்க. டெக்னாலஜி மாதிரிலாம் நான் கம்பெனி அப்படியே தான் இருக்கும். அதனால் ஐடி செக்டார் நல்ல ஒரு குரோத்தில் தான் இருப்பாங்க. எப்போயுமே ஐடி செக்டார் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் முன்னேறிட்டோமோ அந்த அளவுக்கு ஐடி செக்டார் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் ஐடி செக்டாரையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்முக்கு நம்ம போர்ட்ஃபோலியோலேருந்து வச்சுக்கலாம். இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் என்னால் முதலீடு பண்ண முடியல அப்படின்னா கூட நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பீஸ் இருக்குது. இந்த டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், டெக் மஹேந்திரா நம்ம முதலீடு பண்ணோம்னா நம்மளுக்கு டிவிடெண்ட் இன்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். டீசெண்டான டிவிடெண்ட் இன்கமும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். இந்த மாதிரி ஸ்டாக்கில் க்ரோத்தும் இருக்கும், டிவிடெண்ட் இன்கமும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இதனால் 2 பெனிஃபிட்டு நம்மளுக்கு வந்து இருக்குது. இல்லை இண்டிவிஜுவல் ஸ்டாக்கில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட
ஒரு இடிஎஃப்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடிபிஎஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 40 ரூபாய்க்கு இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 49 ரூபா வரைக்கும் போயிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 ரூபா 50 பைசா வரைக்கும் போயிட்டு இப்போ 40 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது கூட 36 ரூபாய்க்கு நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ 4 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஐடிபிஎஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா லாங் டர்முக்கு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் பென்னி ஸ்டாக்கில் நான் போய் முதலீடு பண்ண போகிறேன், அதாவது 10 ரூபாய் 20 ரூபா 50 ரூபாய்க்குள்ளே இருக்க ஸ்டாக்கில் 100 ரூபாய்க்குள்ளே இருக்க ஸ்டாக்கில் நான் போய் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ 40 ரூபா 50 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியோட க்ரோத்தும் அப்படி தான் இருக்குன்ற மாதிரி அர்த்தம். அதனால் அங்கே போய் அதாவது ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற இடத்துல பென்னி ஸ்டாக்கில் நான் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், அதாவது வந்துச்சுன்னா எனக்கு அதிகமாக லாபம் வரும், போனால் அந்த அமௌண்ட் போயிட்டு போகுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட இந்த மாதிரி பீஸில் நம்ம வந்து முதலீடு பண்ணலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான லாபம் கொடுக்கும். லாங் டர்மில் அமௌண்ட் வந்தால் வரும் இல்லைன்னா வராது அப்படிங்கிற இடத்துல நம்ம அதிகமான ரிஸ்க் எடுக்கிறத விட இந்த மாதிரி பீஸில் அதாவது நம்ம லாங் டர்மில் இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக லாபம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு இருக்கிற இடத்துல மட்டும் நம்ம வந்து ரிஸ்க்கு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி தேஜஸ் நெட்வொர்க்கு கிட்டத்தட்ட 7.5% பாசிட்டிவ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15% பாசிட்டிவில் இருக்குது. இவங்க 2 பேருமே ரிசல்ட் இப்போ கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வாங்கியிருக்க ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் தான் தருவாங்க. ஆனால் அந்த ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் போயிடும். நம்ம எந்த ஸ்டாக்லாம் வாங்கலையோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான ரிசல்ட் கொடுத்துருந்தாலும் ஸ்டாக்கோட ப்ரைஸை மட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவ் கொண்டு போயிடுவாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் தான். ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும். அதை ஒரு சில கம்பெனியில் நல்ல ரிசல்ட் தான் தரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா கரெக்டாக ரிசல்ட் கொடுக்குறது 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து வாங்கிடுவாங்க. ரிசல்ட் கொடுத்தோன்னே இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆனோன்னு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சேல் பண்ணிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா இவங்க டிவிடெண்ட்டு வருஷத்துக்கு 5 தடவை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் கம்பெனி, இவங்க ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி தான். இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான ஃபைனான்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட லோன் வந்து பார்த்திங்கன்னா பவர் செக்டாருக்கும் இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. அதுலேயும் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜிக்கு கிட்டத்தட்ட 25% இன்ஸ்டால்டு ரினியூவபிள் எனர்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜியில் 25% கம்பெனிக்கு இவங்க வந்து பார்த்திங்கன்னா லோன் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க 75% வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனி எல்லாமே ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு கம்பெனி. பவர் செக்டரை பற்றி நம்மளுக்கு தெரியும். பவர் செக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும். நம்ம அதிகமான பவரை இதுக்கப்புறம் கன்சப்ஷன் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அடுத்தது இவங்களோட மார்க்கெட் கேப்பு 1,24,000 கோடிக்கு மேலே இருக்குது. 52 வீக் லோ 357, 52 வீக் ஹை 524. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 5ல் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 23ல் இருக்குது. புக் வேல்யூ 385 இருக்குது. இப்போதைக்கு ஸ்டாக்கோட ப்ரைஸ் 377 ரூபாயில் இருக்குது. புக் வேல்யூ விட கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இன்டென்சிக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 879 இருக்குது. அதில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் புக் வேல்யூக்கும் கம்மியாக இருக்குது. இன்டென்சிக் வேல்யூட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ROCE 9.83ல் இருக்குது. ROE 21%ல் இருக்குது. ROIC 9.73%. OPM 96%ல் இருக்குது. ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இன்டென்சிக் வேல்யூ 879ல் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.28ல் இருக்காங்க. டிவிடெண்ட் பேட் ரேஷியோ 22.7%. அதாவது இவங்களுக்கு 100 ரூபாய் லாபம் வருதுன்னா அதில் 22 ரூபாய் டிவிடெண்டாக தராங்க. அப்படி கொடுத்த டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 4%க்கு மேலே இருக்குது. இந்த டிவிடெண்ட் பேட் ரேஷியோ இவங்க ஃபியூச்சரில் அதிகமாக்கும் போது இன்னமும் இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். சேல்ஸ் growth 15%, ப்ராஃபிட் growth 16%. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தா கூட 0.97ல் இருக்காங்க. ஓவராலாக இந்த ரேஷியோ எல்லாமே சூப்பரான ஒரு ரேஷியோ தான். டெப்ட் ஈக்விட்டி 7.88ல் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி, அதனால் டெப்ட் ஈக்விட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். மற்றபடி எல்லா வேல்யூஷன்லேயும் சூப்பரான வேல்யூஷன் தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்க்கலாம். குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்துட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட் என்பிஏ வந்து 1%க்கு மேலே இருந்தது. இப்போ அந்த நெட் என்பிஏ வந்து குறைச்சிருக்காங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் இந்த கம்பெனிக்கு. ஜென்ரலாக ஃபைனான்ஸ் கம்பெனினா நம்ம நெட் என்பிஏ வந்து பார்க்கணும். மேக்ஸிமம் நெட் என்பிஏ 2க்கு மேலே இருக்கக்கூடாது. இதே 1க்கு கீழே இருந்துச்சுனாவே சூப்பரான ஒரு கம்பெனி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு குவார்ட்டர்லி கிட்டத்தட்ட 7,800 கோடி உங்களுக்கு லாபம் வந்துக்கிட்டு இருக்கு. நெட் என்பி வந்து பார்த்தா கூட 0.31க்கெலாம் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 உங்களோட ரெவன்யூ 21,407 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 5,462 கோடியாக இருந்திருக்கு. இப்போ வந்து பாருங்கள் மார்ச் 2025 ரெவன்யூ கிட்டத்தட்ட 1,00,000 கோடிக்கு மேலே போயிருச்சு. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 30,500 கோடிக்கு மேலே நெட் ப்ராஃபிட் வந்திருக்கு. சூப்பரான ஒரு growth. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கூட இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகிட்டே இருக்குது.
ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணும்போது இப்படி தாங்க செலக்ட் பண்ணோம். இயர் ஆன் இயர் சேல்ஸும் நெட் ப்ராஃபிட் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம செலக்ட் பண்ணால் தான் லாங் டேர்மில் நமக்கும் அதிகமான வெல்த் வந்து கிரியேட் ஆகும். அடுத்தது இவங்களை CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 11%, ப்ராஃபிட் growth வந்து பார்த்தீங்கன்னா 26%, ஸ்டாக்கோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 35%, ROE வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஈக்விட்டி மினிமம் 21% மேலே இருக்குது. ஓவரால் அந்த பர்சன்டேஜ் எல்லாமே சூப்பரான ஒரு பர்சன்டேஜ். இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனர் வெப்சைட்டில் இருந்தால் எடுத்தேன். நம்ம PFCன்னு நீங்கள் போய் டைப் பண்ணாவே போதும், அப்படியே ஸ்கால் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே இருக்கும். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட 56% இருக்குது, F8 வந்து பார்த்தீங்கன்னா 18.84%, DA8 16%, ரீட்டைல் பீப்புள்கிட்ட கிட்டத்தட்ட 9.13% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இது வந்து பாருங்கள் FID வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க, ரீட்டைல் பீப்புள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்போ இவங்க கொடுக்கக்கூடிய அதிகமான டிவிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டருக்கு போகும், F8 போகும், DA8 போகும், ரீட்டைல் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். டிவிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 தடவை டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 2025 2வது மாதம், 3வது மாதம், 6வது மாதம், 8வது மாதம், 11வது மாதம், இந்த 5 மாதமே இவங்க டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ₹16.40 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது டிவிடெண்ட் ஈல்டு கிட்டத்தட்ட 4% மேலே வரும். அதுவும் இல்லாமல் இவங்க 2 தடவை போனஸும் கொடுத்துருக்காங்க. 2016 ஒரு தடவை, 2023 ஒரு தடவை பார்த்தீங்கன்னா போனஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சைக்கிளிக்கல் ஸ்டாக் மாதிரி ஒரு 2 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும், 2 வருஷம் கீழே வரும், மறுபடியும் 2 வருஷம் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இப்போ லாஸ்ட் 5 வருஷமாக நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா இவங்களோட அந்த நெட் NP அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு தான் வருது லாஸ்ட் 5 வருஷத்தில். இப்போதைக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸில் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் கீழே இருக்குன்னு நம்ம வந்து கவலைப்படவே வேணாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டிவிடெண்ட் இன்கம் அப்படியே பேசிவ் இன்கமே வந்துகிட்டு இருக்கும். அப்படியே வழக்கம் போல் உண்டியலில் காசு போடுற மாதிரி அப்படியே அப்பப்போ ஒரு குவான்டிட்டி வாங்கிட்டு இருந்தால் கூட போதுங்க. ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் இன்கம் கிடைக்கும். ஒரு சப்ஸ்கிரைபர் வேறு சொல்லியிருந்தார், அவர்கிட்ட REC லிமிட்டெடு கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பாங்க போல். இப்போது கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ₹51,000 டிவிடெண்ட் இன்கம் மட்டும் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னமான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்லாம் நம்ம எந்த அளவுக்கு லாங் டேர்மில் ஹோல்டு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டிவிடெண்ட் இன்கம் பேசிவ் இன்கமாகவே கிடைக்கும். இன்றைக்கி மார்க்கெட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போங்க. நாளைக்கும் பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும்.